ஹாய் கைஸ், வெல்கம் டு யூடிஐ. பைத்தான் டவுன்லோட் பண்ணுறது ரொம்பவே ஈஸியான ஒரு விஷயம் தான். ஃபஸ்ட்டு உங்களோட ப்ரௌசரில் பைத்தான் டவுன்லோட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு பேஜ் வரும். நீங்கள் அந்த டவுன்லோட் பைத்தானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் டேரெக்டாக நம்மளுக்கு இப்போ பைத்தானோட கரண்ட் வெர்ஷன் வந்து டவுன்லோட் பைத்தான் 3.12.5 அப்படின்ட்டு இருக்கு. சரிங்களா? இல்லாட்டி நீங்க டவுன்லோட்ஸ்ல கூட போய் பார்த்து இந்த மாதிரி கிளிக் பண்ணிக்கலாம். பட் நம்மளுக்கு டைரக்டாவே இவங்க குடுத்துட்டாங்க. சரிங்களா? இப்போ நான் இத கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணா எனக்கு இங்க டவுன்லோட் ஆயிருச்சு. தெரியுதா? உடனே எனக்கு டவுன்லோட் ஆயிருச்சு. இப்போ நான் இந்த exe ஃபைல கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணா எனக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். சரிங்களா? இப்போ நான் மினிமைஸ் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? இப்போ யூஸ் அட்மின் பிரிவிலேஜஸ் வென் இன்ஸ்டாலிங் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்கு. அதே மாதிரி ஆட் பைத்தான் டாட் exe to pathன்னு இருக்கு. நான் இது 2த்தையுமே டிக் பண்ணிட்டு, இப்போ நான் கஸ்டமைஸ் இன்ஸ்டாலேஷன் குடுக்குறேன். அப்பதான் நம்மளுக்கு நம்ம என்ன டவுன்லோட் பண்றோம்ன்ட்டு கிளியரா தெரியும். குடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு டாக்குமெண்டேஷன், பிப், டிசிஎல், டிகே அண்ட் ஐடிஎல்இ வருது. அதே மாதிரி பைத்தான் டெஸ்ட் சூட்ன்னு வருது. அப்புறம் பைத்தான் லான்ச்சர் இதெல்லாம் வருது. சரிங்களா? இப்போ நான் இதுல வந்து நெக்ஸ்ட் குடுத்துடுறேன். நெக்ஸ்ட் குடுத்ததுக்கப்புறம் அட்வான்ஸ் ஆப்ஷன் சொல்லி நம்மளுக்கு காட்டுது. அட்வான்ஸ் ஆப்ஷன்ல நம்மளுக்கு வந்து இந்த இன்ஸ்டால் பைத்தான் 3.12லயும் இந்த ப்ரீ கம்பைல் ஸ்டாண்டர்ட் லைப்ரரியும் செக் ஆயிருக்கா, அதாவது டிக் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு கஸ்டமைஸ் இன்ஸ்டால் லொகேஷன் இதுதான். சரிங்களா? இப்போ நான் போயிட்டு இன்ஸ்டால் குடுக்குறேன். இன்ஸ்டால் குடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு நோவான்னு கேட்கும். அதாவது டூ யூ வாண்ட் டு அலோ திஸ் ஆப்ன்னு கேட்கும். நம்ம வந்து எஸ்ன்னு குடுத்துடணும். குடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு இப்ப செட்டப் ப்ராக்ரஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. சரிங்களா? இதுல கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனா சீக்கிரம் முடிஞ்சிரும். சரிங்களா? நம்மளோட செட்டப் வந்து சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. இப்ப நான் க்ளோஸ் குடுத்துடுறேன். க்ளோஸ் குடுத்துட்டு, இப்ப நான் வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட்ல போயிட்டு டைப் பண்ணி பார்க்குறேன். பைத்தான் டவுன்லோட் ஆயிருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு. பைத்தான் -ஐஃபன்ட் வெர்ஷன் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணா இப்ப நம்ம கரண்ட்டா என்ன வெர்ஷன் இருக்கோ அது காட்டும். சரிங்களா? இப்போ 3.12.5 இருக்கு. நீங்க டவுன்லோட் பண்றப்ப என்ன ஆப்ஷன் இருக்கோ நீங்க அத கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ நான் இதுலயே கமாண்ட் ப்ராம்ப்ட்லயே பைத்தான் ஷெல் ஓப்பன் பண்ணிட்டு, இப்ப நான் வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணி பார்த்தா எனக்கு பிரிண்ட் ஆகுது. அதே மாரி 55 பிளஸ் 51 அப்படின்னு குடுத்தா எனக்கு 106 அப்படின்னு சொல்லி கரெக்ட்டா அவுட்புட் வருது. ஓகேங்களா? சரி. இப்போ ஐடிஎல்இ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஐடிஎல்இ ஓப்பன் பண்ணி இப்ப இதுலயும் ஷெல் தான் இருக்கும். நான் அதுல பண்ணதை திருப்பி பண்றேன். ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி குடுத்தா எனக்கு ஹலோ வேர்ல்டு பிரிண்ட் ஆகுது. சரிங்களா? 44 பிளஸ் 22 அப்படின்னு சொல்லி குடுத்தா எனக்கு 66 அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. சரிங்களா? நம்மளுக்கு இப்ப கரெக்ட்டா பைத்தான் ஃபைல் ஒர்க் ஆகுது. இப்போ நீங்க புதுசா ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி ஒர்க் பண்ணணும்னு நெனச்சாலும், இங்க நியூ ஃபைல் இருக்குல்ல, இத கிளிக் பண்ணிட்டு, இப்போ நான் இதுல போயிட்டு பிரிண்ட் ஹேப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லி குடுத்துட்டு, இப்போ நான் அந்த ஃபைல சேவ் பண்றேன். ஃபைலுக்கு போயிட்டு சேவ் ஆஸ் குடுத்துட்டு, சேவ் ஆஸ் வந்து நம்ம எங்க போய் பண்ணலாம் அப்படின்னா, என்னோட டீகோலன்ல போயிட்டு பண்றேன். இங்க நான் போயிட்டு அ சாம்பிள் சாம்பிள்ன்னு சொல்லி குடுத்துட்டு, அது பைத்தான் ஃபைலா தான் இருக்கு. ஓகேவா? இப்போ நான் பைத்தான் ஃபைலா சேவ் பண்றேன். ஸோ, இப்போ நான் சேவ் குடுத்துட்டு, இப்போ நான் இங்க போயிட்டு ரன்னு ஆப்ஷன் இருக்கா? நான் இந்த ரன் ஆப்ஷன கிளிக் பண்ணி, ரன் மாடியூல் அப்படின்னு சொல்லி இருக்குல்ல, இத நான் கிளிக் பண்றேன். இப்போ எனக்கு அவுட்புட் வந்திருக்கு. சரிங்களா? ஹேப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லி எனக்கு அவுட்புட் வந்திருக்கு. இவ்வளோதான். பைத்தான் சிம்பிளாவே நம்ப டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடலாம். சரிங்களா? தேங்க் யூ.